ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10th நியூ சிலபஸ் தமிழ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக 7வது இயல் அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னா மெய்கீர்த்தி. அதில் இருக்கிற கொஷின்லாம் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 7 மெய்கீர்த்தி, 2ஆம் ராசராச சோழன் பாடநூலில் இருக்கிற வினாக்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள். விடை பாருங்க. விடை கீழே கொடுத்துருக்கு. விடை இ. நெறியோடு நின்று காவல் காப்பவர். வீடியோவில் சின்ன சின்ன கேப் வருதுன்னா அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் பார்க்காதீங்க. இருக்கிற கொஷினை ஒரு டைம் 2 டைம் படித்து அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த கேள்வி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ எண்டு வரையும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம். கூடுதல் வினாக்கள் அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். மெய்கீர்த்திக்கு முன்னோடியாக திகழும் சங்க இலக்கிய பாடல்கள். விடை பாருங்க. விடை ஆ. பதிற்று 10. அடுத்ததா 2வது கொஷின் பாருங்க. பல்லவர் கல்வெட்டுகள், பாண்டிய செப்பேடுகள் ஆகிய வழக்கமே சோழர் காலத்தில் டேஸ் என பெயர் பெற்றது. விடை பாருங்க. விடை ஆ. மெய்கீர்த்தி. பல்லவர் கல்வெட்டு, பாண்டிய செப்பேடு ஆகிய வழக்கமே சோழர் காலத்தில் மெய்கீர்த்தி என பெயர் பெற்றது. அடுத்ததா 3வது கொஷின் பாருங்க. டேஸ் இந்திரன் முதலாக திசைப்பாலர் 8 பேரும் ஒருவன் பெற்றது போல் ஆட்சி செய்தவன். விடை பாருங்க. விடை ஆ. 2ஆம் ராசராசன். 2ஆம் ராசராசன் இந்திரன் முதலாக திசைப்பலர் 8 பேரும் ஒருவரும் பெற்றது போல் ஆட்சி செய்தவன். அடுத்ததா 4வது கொஸ்டின் பாருங்க. சோழன் நாட்டில் பிறந்தொழுகுவது. விடை பாருங்க. விடை இ. கயற்குளம். அடுத்ததா 5வது கொஸ்டின் பாருங்க. காவுகளே கொடியவாயின, இதில் காவு என்பதன் பொருள். விடை பாருங்க. விடை ஆ. காடுகள். அடுத்ததா 6வது கொஸ்டின் பாருங்க. இயற்புலவரே பொருள் வைப்பார் எதில். விடை பாருங்க. விடை இ. செய்யுளில். அடுத்ததா 7வது கொஸ்டின் பாருங்க. முகம் பெற்ற பனுவல் என்னவும், பனுவல் என்பதன் பொருள். விடை பாருங்க. விடை இ. பனுவல் அப்படின்னா நூல். பனுவல் அப்படின்னா நூல், படிக்கிற புத்தகம். அடுத்ததா 8வது கொஸ்டின் பாருங்க. கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என பட்டங்கள் பெற்றவன். விடை பாருங்க. விடை ஆ. 2ஆம் ராசராசன். அடுத்ததா பாருங்க 9வது கொஸ்டின். யாருடைய காலத்தோடு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது. விடை பாருங்க. விடை இ. முதலாம் ராசராசன். அடுத்ததா 10வது கொஸ்டின் பாருங்க. 2ஆம் ராசராசரின் மெய்கீர்த்தியின் வரிகள். விடை பாருங்க. விடை ஆ. 91. அடுத்ததா 11வது கொஸ்டின் பாருங்க. அழியாத கல் இலக்கியம் என போற்றப்படுவது. விடை பாருங்க. விடை இ. மெய்கீர்த்தி. அடுத்ததா பாருங்க 12வது கொஸ்டின் பாருங்க. சோழ நாட்டில் சிறைப்படுவன. விடை பாருங்க. விடை இ. வருபுனல். அடுத்ததா பாருங்க 13வது கொஸ்டின். திசாபாலர் டேஸ் ஆவார். விடை பாருங்க. விடை இ. என்மர். மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்க. திசாபாலர் என்மர் ஆவார். அடுத்ததா பாருங்க 14வது பொறுத்துக. விடை பாருங்க. விடை ஆ. 1க்கு ஆ, 2க்கு ஆ, 3க்கு இ, 4க்கு இ. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. பிணிப்பு அப்படின்னா கட்டுதல். அடுத்ததா பாருங்க. புனல் அப்படின்னா நீர். 3வதா பாருங்க. கழனி அப்படின்னா வயல். 4வது பாருங்க. மை அப்படின்னா இருள். அடுத்ததா பாருங்க 15வது கொஸ்டின் பார்க்கலாம். 15வது கொஸ்டின் பொறுத்துக. விடை பாருங்க. விடை ஆ.
1க்கு இ, 2க்கு ஆ, 3க்கு ஆ, 4க்கு இ. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, முகம் அப்படின்னா முன்னுரை. ரெண்டாவது பாருங்க, வரை அப்படின்னா மலை. மூணாவது பாருங்க, கைத்தாய் அப்படின்னா செவிலித்தாய். நாலாவது பாருங்க, பனுவல் அப்படின்னா நூல். அடுத்ததாக பாருங்க, 16வது கொஷின் பார்க்கலாம். 16வது கொஷின் வந்து பொறுத்துக. விடை பாருங்க, விடை வந்து ஆ. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆ, ரெண்டாவதுக்கு ஆ, மூணாவதுக்கு இ, நாலாவதுக்கு இ. ஃபர்ஸ்ட் பாருங்க, யானை அப்படின்னா பிணிக்கப்படுவன. ரெண்டாவது பாருங்க, சிலம்புகள் அப்படின்னா புலம்புகின்றன. நாலாவது பாருங்க, ஓடைகள் அப்படின்னா கலக்கம் அடைகின்றன. நாலாவது பாருங்க, மாங்காய்கள் அப்படின்னா வடுப்படுகின்றன. அடுத்ததாக பாருங்க, 17வது கொஷின். ஒரு 4 கொஷின் தொடர்ந்து பொறுத்துக்கையாக வரும். ஸோ போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 17வது கொஷின் பாருங்கள். விடை பாருங்கள், விடை வந்து இ. 1க்கு ஆ, 2க்கு இ, 3க்கு ஆ, 4க்கு இ. ஃபர்ஸ்ட் பாருங்க, மலர்கள் அப்படின்னா பறிக்கப்படுகின்றன. செகண்ட் ஒன் பாருங்க, காடுகள் அப்படின்னா கொடியன. மூணாவது பாருங்க, வண்டுகள் அப்படின்னா தேன் உண்ணுகின்றன. அடுத்ததா நாலாவது பாருங்க, மலை மூங்கில் அப்படின்னா உள்ளீடு இன்றி வெறுமை. அடுத்ததா 18வது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. விடை பாருங்க, விடை வந்து கீழே கொடுத்துருக்கு. விடை வந்து ஆ. 1க்கு இ, 2க்கு ஆ, 3க்கு ஆ, 4க்கு இ. ஃபர்ஸ்ட் பாருங்க, நெற்கதிர்கள் அப்படின்னா போராக எழுகின்றன. செகண்ட் பாருங்க, மலைகள் அப்படின்னா இருள் சூழ்ந்திருக்கின்றன. மூணாவதா பாருங்க, மான்களின் கண்கள் அப்படின்னா மருள்கின்றன. நாலாவது பாருங்க, குளத்து மீன்கள் அப்படின்னா பிறழ்ந்து செல்கின்றன. அடுத்ததாக பாருங்க, 19வது கொஷின் பொறுத்துக. விடை பாருங்க, விடை வந்து ஆ. 1க்கு இ, 2க்கு ஆ, 3க்கு ஆ, 4க்கு இ. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, செவிலித்தாய் அப்படின்னா சினங்காட்டுவார். அடுத்த ரெண்டாவது பாருங்க, புலவர் பாட்டு அப்படின்னா பொருள் பொதிந்து கிடக்கின்றன. மூணாவதாக பாருங்க, இசைப்பாணர் அப்படின்னா தெருவில் ஆடி பாடுபவர். லாஸ்ட்டாக பாருங்க, நாலாவது பாருங்க, குளத்து மீன்கள் அப்படின்னா ஏற்கனவே பார்த்து தான் பிறழ்ந்து செல்கின்றன. அடுத்ததாக பாருங்க, 20வது கொஷின் பாருங்க, சொற்றொடரை முறைப்படுத்துக. விடை வந்து ஆ, இ, ஆ, அ, இ. ஃபர்ஸ்ட் பாருங்க, இ பாருங்க, மெய் கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. அடுத்ததா 21வது கொஸ்டின் பாருங்க, பொருந்தாததை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. விடை பாருங்க, விடை வந்து இ. ஓடைகள் அடைக்கப்படுவதில்லை, மக்கள் அடைக்கப்படுகின்றனர். அடுத்ததா 22வது கொஸ்டின் பாருங்க, செப்பமான வடிவம் பெற்றது, கல் இலக்கியமாய் அமைந்தது. விடை பாருங்க, விடை வந்து ஆ. மெய்கீர்த்தி. அடுத்ததா 23வது கொஸ்டின் பாருங்க, தந்தை இல்லாதவனுக்கு தந்தையாக இருந்தவன். விடை பாருங்க, விடை வந்து ஆ. ராசராச சோழன். அடுத்ததா 24வது கொஸ்டின் பாருங்க, தாய் இல்லாதவனுக்கு தாயாக இருந்தவன். விடை பாருங்க, விடை வந்து ஆ. ராசராச சோழன். அடுத்ததாக பாருங்க, 25வது கொஷின், மகன் இல்லாதவனுக்கு மகனாக இருந்தவர். விடை பாருங்க, விடை வந்து ஆ. ராசராச சோழன். அடுத்ததா 26வது கொஷின் பாருங்க, உலக உயிர்களுக்கு எல்லாம் உயிராக இருந்தவன். விடை பாருங்க, விடை வந்து ராசராச சோழன். அடுத்ததாக பாருங்க, 27வது கொஷின்,
விழிப்பெற்ற பயனாகவும் மெய்ப்பெற்ற அருளாகவும் மொழிபெற்ற பொருளாகவும் புகழ்பெற்ற நூலாகவும் திகழ்பவன். விடை பாருங்க, விடை வந்து ராசராச சோழன். அடுத்ததாக 28வது கொஷின், அதுக்கும் ராசராச சோழன் தான் ஆன்சராக வரும். இந்த கொஷின்லாம் கொஞ்சம் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வருது. அடுத்ததாக பாருங்கள் 28வது கொஷின், புகழ் அனைத்திற்கும் தலைவனானவன். விடை பாருங்க, விடை வந்து ஆ ராசராச சோழன். இந்த டாப்பிக்கில் இருக்கிற வினா விடை இதோட முடியுது. அடுத்ததாக ஒரு சின்ன மிஸ்டேக் தான், அதுதான் சொல்ல போகிறேன். ஏர் புதிதா அந்த டாப்பிக்கில் வந்து 8வது கொஷின் பாருங்கள். கு பா ரா ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்களில் ஒன்று அப்படின்னு இருக்குது. விடை பாருங்க, விடை வந்து ஆன்னு இருக்குது, அது தவறு. அதுக்கு விடை வந்து ஈ தான், கிராம ஊழியன். இந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கில் இருக்க கொஷின் வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோவில் எதனா டவுட் எதனா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு உண்டான தீர்வை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள்.